உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வக்கர சனிப்பெயர்ச்சி பலன்கள். நவக்கிரகங்கள் 9 கிரகங்கள் இருக்கு. சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், 9 கிரகங்கள். அந்த 9 கிரகங்கள்ல மனிதர்கள் மிகவும் பயப்படக்கூடிய கிரகம் சனி கிரகம். அந்த சனி கிரகம் இப்போ வக்கரம் அடையுது. வக்கரம் அடையக்கூடிய சனி பகவானால் என்ன என்ன பலன்கள் நடைபெறும் என்பதை நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இது நன்மையா தீமையா, என்ன நடக்க போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதைத்தான் இந்த பதிவுல சொல்ல போறோம். என் அன்பான கடகராசி நேயர்களே, கடகராசி அப்படின்னா தாய்மை மனம் கொண்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். எப்பவுமே கடகராசியை பத்தி நம்ம சொல்லும்போது பிறருக்கு உதவக்கூடிய ராசி அப்படிங்கிறோம். சில நேரங்களில் சுயநலமா இருக்காங்களே, ஆமா சுயநலமா இருப்பாங்க. வாழ்க்கை அப்படி ஒரு பாடத்தை கடகராசிக்கு கற்றுக் கொடுக்குது. கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்கர பயிற்சி பலன்களை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். சனி பகவான் ஜூலை மாதம் 15ஆம் தேதி வக்கரம் அடைகிறார். ஒரு வருஷத்துக்கு முன்னால தாங்க சனி பயிற்சி நடந்திருக்கு. கடகராசிக்காரங்களுக்கு 2.5 வருஷம் 3 வருஷம் படுத்தி எடுத்துருச்சு. இப்போ தாங்க சனி பகவான் பயிற்சி அடைஞ்சிருக்காரு, அதுக்குள்ள வக்கரம்ங்கிறீங்களே அப்படின்னா, ஆமா சனி பகவான் வக்கரம் அடைகிறார். ஜூலை மாதம் 15ஆம் தேதி வக்கரம் அடைகிறார். நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் வக்கர பயிற்சி இருக்கு. இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி நடந்துக்கிடணும் அப்படிங்கிறது இந்த வக்கர பயிற்சி சொல்ல போகுது. ஏன்னா பொதுவாக வக்கர சனி பயிற்சி காலத்தில் வாழ்க்கையில் நமக்கு சில பாடங்களை அது நடத்தும். பொதுவாக கடகராசிக்காரங்க எல்லாரையும் நம்புவோம், எல்லாத்தையும் பாசத்தை காட்டுவோம், ரொம்ப பொசசிவா இருப்போம். ஆனால் யாரெல்லாம் நம்பினோமோ அவங்க தாங்க முதுகலை குத்துவாங்க. கடகராசி வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. வாழ்க்கையில் எவ்வளவு நடந்திருக்கும் பாருங்க. கடகராசிக்காரங்க யாருக்கு இங்கே திருமண வாழ்க்கை நல்லா இருந்திருக்கு, பலருக்கும் திருமண வாழ்க்கையில் ஒரு குறை, திருமண வாழ்க்கையில் ஒரு பிரிவு, எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறவங்க, குடும்ப வாழ்க்கையில் தோத்து போறாங்கன்னு என்னை பார்த்து சொல்றவங்க, எங்கிட்ட சொல்றவங்க, ஜோதிட ஆலோசனைக்கு சொல்றவங்க, நீங்க எவ்வளவு பேர். கடகராசிக்கு அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கு. இந்த கடகராசிக்கு சனி பகவான் எப்படிப்பட்டவர், 7ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதி. அவர் 9ஆம் இடத்துக்கு போய் கொஞ்சம் இப்பத்தான் திருப்தியா இருக்கீங்க. நல்ல பதவி கிடைக்குது, நல்ல வேலை கிடைக்குது, நல்ல பினான்சியலா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது, அப்படிப்பட்ட நல்ல நேரம் நடக்குது. இப்போ அந்த சனி வக்கரம் அடைகிறார். இப்போ என்ன ஒரு அமைப்புன்னா, வெளிநாட்டில் போய் நீங்கள் வேலை பார்க்குறீங்க வச்சுக்கோங்களேன், போனோமா வேலையை பார்த்தோமான் இருந்தால் அது ஒரு நல்லது. சில பேர் அந்த நாட்டு விஷயங்களில் ஏதாவது நீங்கள் கொடி பிடிக்கிறீங்கன்னா இப்போ சிக்கல் வரும், அதில் கவனமாக இருக்கணும். கடகராசிக்காரங்க அப்பாவுடைய உடல் நலத்தில் கவனம் எடுத்துக்கணும். நீங்கள் உடம்புல எவ்வளவு பெரிய வியாதி இருந்தாலும் அந்த வியாதிகள் குணமாகும், அதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை. மருத்துவர்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். நிறைய பேர் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் நடக்கும், மருத்துவ தேர்வுகள், அதெல்லாம் ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க கடகராசிக்காரங்க. அப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு இருக்கு. பினான்சியலா பெரிய டெவலப்மெண்ட் வரும், நல்ல நல்ல பதவிகள் கிடைக்கும், பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கும், கௌரவம் கூடுமே, புகழ் கூடுமே, அந்தஸ்து கூடுமே, அதெல்லாம் கடகராசிக்கு நல்லா இருக்கு. ரொம்ப நாளா இந்த கல்யாணம் தாங்க பிரச்சனை. இந்த வக்கர சனி பயிற்சிங்கிறீங்களே, ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு சொன்னா கல்யாண விஷயம் கூடி வரும். 2வது திருமணம் பண்ணியிருக்காங்க பாருங்க, முதல் திருமணம் ஃபெயிலியர், 2வது திருமணம், அதெல்லாம் சில சிக்கல்கள் இருக்கு. அதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிடணும். ஏன்னா 2வது திருமணம் பிரச்சனையாகக்கூடாது பாருங்க, அதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிடணும். குழந்தை பாக்கியத்துக்கு பலர் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. குழந்தை பாக்கியம் தாங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. எனக்கு டாக்டர்லாம் பார்த்துட்டேன், குழந்தை பாக்கியம் அமையல. இந்த காலகட்டத்தில் அமையுமான நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய யோகம் இப்போ கடகராசிக்கு நடக்குது. இது நல்ல விஷயம். ஆனால் என்ன ஒண்ணுன்னா, நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையா இருங்க. 7க்குரிய சனி 9ல வக்கரம். நண்பர் மாதிரி சில பேர் இருப்பாங்க, வெளிவேஷம் போடுவாங்க. நண்பர்களால் தலைகுனிவு, நண்பர்களால் பிரச்சனை வரக்கூடிய காலம் கடகராசிக்கு. நண்பர்கள்ட்ட மட்டும் எச்சரிக்கையா இருங்க. அப்போ உங்களுடைய நல்ல குணங்கள் பாராட்டப்படும், உங்களுடைய பினான்சியல் விஷயங்கள் செழிப்பா இருக்கும், அதெல்லாம் ஒரு குறைவும் வராது. நிறைய பேருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களா, உதவி செய்ய முடியும். கடன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, கொடுக்க முடியும். எவ்வளவு கடன் இருந்தாலும் அடைக்க முடியுங்க. கடகராசிக்காரங்களுக்கு பெரிய கடன் இருந்தாலும் பயப்பட வேண்டாம், நிறைய கடனை அடைச்சிட முடியும்.
நண்பர்களுக்கு நிறைய உதவி செய்வீங்க, உங்களுக்கு நம்பினவங்களுக்கு நிறைய உதவி செய்வீங்க, உங்க கம்பெனியில நிறைய பேருக்கு வேலை கொடுப்பீங்க. அது எல்லாமே இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. தாயுடைய அன்பு பரிபூர்ணமா கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக தெய்வீக பரிகாரம் சொன்னா திருச்செந்தூர் போறது தான். எப்படிப்பட்ட எதிரிகளையும் வெல்லணும்னா கடகராசிக்காரங்களுக்கு எப்பவுமே தாரக மந்திரம் திருச்செந்தூர் தான். திருச்செந்தூர்ல போய் கடல்ல குளிக்கிறது, நாளி கிணத்துல குளிப்பது, அங்க போய் முருகப்பெருமானை வழிபடுவது, பன்னீர் அபிஷேகம் செய்வது, பன்னீர் இலையிலே விபூதி வாங்கி வந்து நெற்றியிலே வீட்டிலே பூசிக்கொள்வது, இதையெல்லாம் எப்படிப்பட்ட எதிரிகளையும் கடகராசிக்காரர்களுக்கு வெல்லக்கூடிய வல்லமையை கொடுத்திருதில்லை. அப்படிப்பட்ட ராசி அது. ஆகவே அது நீர் ராசி. ஆகவே நீருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுகிற போது வெற்றி உறுதியாகுது. அப்ப கடகராசிக்கு தெய்வீக பரிகாரம் நல்லா இருக்கு. வாழ்வியல் பரிகாரம் ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, நிறைய பேருக்கு தண்ணீர் தானம் செய்யுங்கள், தண்ணீர் பந்தல் அமையுங்கள், தண்ணீர் தானம் செய்யுங்க. இது உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும், மிகுந்த நிம்மதியை தரும். இவ்வளவு நேரம் உங்க ராசிக்குரிய இந்த சனிப்பெயர்ச்சி, வக்கர சனிப்பெயர்ச்சியுடைய பலன்களை பார்த்தோம். அப்போ வக்கர சனிப்பெயர்ச்சி அப்படின்னு வருதுன்னா, பொதுவாகவே இந்த சனி பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு பாருங்களேன். சிலருக்கு வேலையில தொந்தரவு கொடுக்குறாரு. ஒரு ஜாதகத்துல சனி நல்லா இருக்குன்னா அவங்க வேலை நல்லா இருக்கு. இப்போ சனிக்கு எதுவே ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருக்கு, நிரந்தர வேலையில் வேலை மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் வருது. சனி ராகு சேர்ந்திருக்கு, வேலையில் அவமானப்பட்டு வேலையை விடுறாங்க பல பேர். அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நான் பார்க்கிறேன். சனி செவ்வாய் சேர்ந்திருக்கு, சிலருக்கு தோஷங்கள் மிக அதிகமாக இருக்கு. இப்படி பல்வேறு காரணங்கள். அப்போ சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டால் வேலை பாதிக்கப்படுகிறது, வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது, சிலருக்கு தாம்பத்தியம் பாதிக்கப்படுகிறது, வறுமை நிலைமையில சிலர் இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ சனி வக்கர பயிற்சி வேற ஆயிருக்கு. அப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் இங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? சனி வக்கர பயிற்சி காலத்தில் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வரீங்க. வீட்டுக்குள்ள வரும்போது கைகால கழுவிட்டு வாங்க, அது மிக முக்கியம். உங்க வீட்டுக்கு பக்கத்துல என்ன நவக்கிரகங்கள் இருக்கும்? வேயுறு தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவேங்கிறோம் பாருங்க. நீங்க அந்த நவக்கிரக ஸ்லோகத்தை கோளறு பதிகம்னு பேரு, ஞானசம்பந்தருடைய பாடல், தினந்தோறும் பாடுங்க. இப்போ நீங்க இதற்குரிய பரிகாரங்களெல்லாம் இந்த நிகழ்ச்சியில நான் சொல்லிட்டேன். இங்க பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள், ராசிகளின் அடிப்படையிலான கோச்சார பலன்கள். உங்களுக்கு இந்த கோச்சார சனி, வக்கர சனி உங்க வாழ்க்கையில என்ன விஷயங்களை நடத்துவார், இவரால் பிரச்சனையா நன்மையா, எப்படி நடந்துக்கிடணும் அப்படின்னு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். நேரம் வர முடியலை அப்படின்னா கவலைப்படாதீங்க, ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர், நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.